இயக்குனர் பாலா அவர்கள் பிரேமலு ஹீரோயினை இவர் அடிச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அதாவது பிரேமலு படத்தோட ஹீரோயின் மமிதா பைஜ் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல வணங்கான் படம் சூர்யா அவர்களை வச்சு எடுக்கும்போது நான் தான் ஹீரோயினா நடிச்சேன், அப்போ இயக்குனர் பாலா சார் அடிச்சதால அந்த படத்துல இருந்து நான் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ பாலா அவர்கள் கிட்ட விளக்கம் கேட்டதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்னோட மகள் மாதிரி. ஸோ ஒரு நாள் ஷூட்டிங்ல அவங்கள ஷாட்டுக்கு கூப்பிடும்போது அவங்க மேக்கப்போட வந்து நின்னுட்டாங்க. எனக்கு மேக்கப்னாலே பிடிக்காது, அது அவங்களுக்கும் தெரியும். பட் வெளியிலேருந்து வந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் சொல்லாமல் அந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டாங்க. ஸோ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ அதை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ நான் கையை ஓங்கினேன், பட் அடிக்கலாம் இல்லை, மீடியாக்காரங்க தான் அதை பெருசாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்சிடென்ட் பற்றி பாலா அவர்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் மமிதா பைஜ் அவர்களுமே ரொம்ப அடிச்சாரு அப்படின்லாம் சொல்லலை, லைட்டாக அடிக்கிற மாதிரி கையை வச்சு தள்ளினாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இயக்குனர் பாலா அவர்களோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் நமக்கு தெரிஞ்சது தான். ஆர்டிஸ்ட் கிட்ட கொஞ்சம் ரஃபாக கடுமையாக தான் வேலை வாங்குவார். நம்ம பரதேசி மேக்கிங் வீடியோலாம் பார்த்துருக்கோம். அண்ட் அப்படியே மமிதா பைஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்டு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாம் திட்டினாலே ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால பாலா அவர்களோட ஆட்டிடியூட் பார்த்து பயங்கரமாக பயந்து போயிட்டு அந்த படத்துலேருந்து விலகிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருந்த அந்த வணங்கான் படமுமே டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அருண்ஜெய் அவர்களை வச்சு இந்த படத்தை முடிச்சு இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல தான் பாலா அவர்கள் இதை கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அந்த வணங்கான் படக்குழு படம் பயங்கரமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு செம கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் விடாமுயற்சி வேற பொங்கல் ரேஸ்ல இருந்து விலகுனதால இப்போ நிறைய தேட்டர்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ விடாமுயற்சி பொங்கல் ரேஸ்ல இருந்து விலகுனதுக்கு அப்புறம் ஒரு 10 படத்துக்கு மேல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. கேம் சேஞ்சர் தவிர மற்ற எல்லாமே சின்ன படங்கள் தான். வணங்கான் படத்துக்கு அடுத்ததா ஜெயம் ரவி அவர்களோட காதலிக்க நேரமில்லை படம் கொஞ்சம் பெரிய படம். பட் இப்போதைக்கு பொங்கலுக்கு வெளியாகிற தமிழ் படங்கள்ல வணங்கான் தான் ஓரளவுக்கு பெரிய படம். ஸோ கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.